பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையினாலே கடந்த 2025 ஆசீர்வாதமாய் மேன்மையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து இந்த 2026 கர்த்தர் நம்மை பலமுள்ளவர்களாய், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய சாட்சிகளாய் மாற்றுவதற்கு நம்மை இந்த ஆண்டிலே ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த ஆண்டெல்லாம் எத்தனையோ துக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள் மத்தியிலே கடந்து வந்தாலும் கர்த்தர் கூடவே இருந்து கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதித்தார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாத மன்னாவை கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் கிருபை ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாஞ்சைகள், தேவ வார்த்தைக்கு நீங்கள் காண்பித்த அந்த ஒரு ஆர்வம், அது மாத்திரமே அந்த ஊழியத்தை ஜெபத்தில் தாங்கின அத்தனை பேருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலும் கர்த்தர் 3 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டை கர்த்தர் தேவனுடைய எழுப்புதலின் மகிமையும் அறுவடையும் பெருகும் ஆண்டாய் கொடுத்தார். பாருங்க, முதலாவது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஏசாயா 41:10 என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினார். அதோடு கூட ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து என்று சொன்னார். அதோடு கூட கர்த்தர் நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் 3 விதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த கர்த்தர் இதுவரை அப்படி செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். 118 சங்கீதம் 16 கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டபடியே அந்த வலது கரத்தினாலே இந்த ஆண்டு நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா யுத்தங்கள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நியாயமற்ற நீதியற்ற எந்தெந்த சத்துருவின் திட்டங்கள் அனைத்தையும் கர்த்தர் முறித்து உயர்ந்திருக்கிற வலது கரத்தினாலே நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், உங்களுக்கு நீதி செய்கிற கரம் துணை நிற்கும், உங்களுக்கு நியாயம் செய்கிற கரமாய் தேவன் வெளிப்படுவார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில், வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்துல, குடும்ப காரியத்துல உங்களுக்கென்று ஒரு நீதியின் கரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை விடுவிப்பார், தாங்குவார். அதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம், வசனம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அநேகருக்குள்ளே கொண்டு போவதற்கு நாம் முதலாவது எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தை பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை பெற்ற 120 பேரும் எழும்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு போனார்கள், பிரகாசித்தார்கள். கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். அற்புத அடையாளங்கள் நடந்தது. அநேகர் அவர்களை இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் படிப்பறிவில்லாத பேதமை உள்ளவர்களாய் காணப்பட்டிருந்தோம். இயேசுவோடு இருந்ததை அறிந்ததினால அவர்களுக்கு இவ்வளவு ஞானம், அறிவு, புத்தி என்று சொல்லி அவர்களை குறித்து சாட்சி சொன்னார்கள். உங்களை, என்னை குறித்து இந்த ஆண்டு சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நாம் இந்த நாட்களிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். ஆகவே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். காரணம், நம்முடைய இந்த தேசத்திலே, அநேக நாடுகளிலே அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கி கிடக்கிறது. சாபத்திலே, பாவத்திலே அநேகமாய் கட்டப்பட்ட நிலைமையில மூழ்கி கிடக்கிற ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற மெய்யான வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகும்படி நாம் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதோடு கூட இந்த ஆண்டு நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் தோற்று போயிருக்கலாம், ஏதோ சூழ்நிலையில நாம் எல்லா விதத்திலும் தோல்விகளை சந்தித்திருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையிலே, நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களிலே நாம் தோற்று போனவர்கள் போல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் போன ஆண்டு முழுவதும் நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருஷம்
அவர் ஜெயம் கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் ஜெயம் எடுத்தார். சாத்தான் மீது ஜெயம் எடுத்தார், பாவத்தின் மீது ஜெயம் எடுத்தார், சாபத்தின் மீது ஜெயம் எடுத்தார், சகலத்திலும் ஜெயம் எடுத்தவராய் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேவன் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயம் நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தை, சந்ததிகளை பிரகாசிக்க பண்ணுவார். பரலோக பிதாவே, கிருபையுள்ள நாமத்தினால் இந்த 2026 ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும், அவருடைய காரியங்களையும், அவருடைய பிள்ளைகளையும், சந்ததியை ஒப்புக் கொடுத்து இந்த ஆண்டு முழுவதுக்கும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். நீதியின் வலது கரத்தால் தாங்குகிற கர்த்தர் எங்களோடு இருந்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கிற எந்தெந்த விதத்திலே ஆண்டவரை பாவ இருள், சாப இருள் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு வெளிச்சமாய் பிரகாசிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வேளையில ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள்ளும் கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். அதோடு கூட ஜெயம் கொடுக்கிற தேவன், இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்தில் ஜெயம் இல்லையோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ளும், ஒவ்வொருடைய ஊழிய பாதையிலும், குடும்பத்தின் காரியங்களிலும், சம்பாத்திய அனைத்து காரியத்திலும் ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டு தலையை உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்தியா முழுவதுக்கும் ஒரு வல்லமை வெளிப்படட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமத்தை காணும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதித்து அறுவடை பெருகச் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆண்டு முழுவதும் ஆசீர்வதிப்பார்.